அரசு வந்தவன சட்டம் போடுது, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். உன் தாய் அல்ல, என் தேசத்தின் தாய். உன் தந்தை அல்ல, தேசத்தின் தந்தை. ₹1 மருத்துவம் 1 கோடி மருத்துவம் வரை உலகத்தரத்திற்கு மருத்துவம் கொடுத்துட்றோம். குடிநீர் நானே விநியோகம் பண்ணிடுறேன், கல்வி நானே கொடுத்துறேன். மோதிரம் தனியார் முதலாளிகளாக நாமளா சண்டை போடுறோம். உன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு உன்னுடைய கல்லூரிக்கு மாணவன் வந்துட்டா நான் தோத்துட்டேன். அப்போ என்ன பண்ண அவசியமான? அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. நீ அமைச்சரா முதலமைச்சரா எவனாவது உன் பேரனா பேத்தியா மகனா எவனா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம் இல்லை. படிக்க முடியாது அப்படின்னா அது நட்டம். நீ என்ன பண்ணணும்? உனக்கு சம்பளம் இல்லாமல் வேலை செய்யணும். நீ அமைச்சராக இருக்க, அப்போ மாறுதலை கொண்டு வரணும். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்? மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாற்றுவோம் என்று சொல்கிறோம். இதை தான் மார்க்ஸ் சொல்கிறான்ல, தலைகீழ் மாற்றம். தலைகீழ் மாற்றத்துக்கு பேர் என்ன? ஒரே சொல்லு, புரட்சி. அப்போ புரட்சி ஒன்று தான் எல்லாவற்றையும் புரட்டி போடும். புரட்சிங்கிறது கரும்பு, கரும்பாறையை ஒரு சிறிய கடப்பாறை வச்சு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பேர் புரட்சி. இப்போ அதை தான் நம்ம செய்து கொண்டிருக்கோம். நீங்கள் தேவைன்னா போடலாம், தேவையில்லைன்னா போட வேண்டியதில்லை. புரியுதா? நடிகனை நேசிக்கிறவர் இங்கே, நாட்டை நேசிக்கிறவர் இங்கே. புரியுதா? திரை கவர்ச்சியா, இணை எழுச்சியா? இது மங்கும், இது பொங்கும். எந்த பக்கம் நிற்க போறாய்க்கிறதா பிரச்சனை. அது தாத்தா காமராஜர் மணிக்கணக்காக பேசிட்டு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நல்ல மனுஷன் பார்த்து ஓட்டு போடுங்க. அதான் அது. நான் என்ன சொல்கிறேன்? உங்ககிட்ட சொல்கிறது சொல்லிட்டேன், போட்டா போடுங்க, போகலைன்னா போங்க. என் பிறவி கடமை செஞ்சிடறேன். புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இதுக்கு மேலே அண்ணனுக்கு ஏன் போடணும், எதுக்கு போடணும், அது உங்கள் விருப்பம். வாக்குக்கு காசு என்கிட்ட இல்லை, இருந்தாலும் நான் தரமாட்டேன். அது தேவை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அறிவாசான அம்பேத்கர் எவ்வளோ வழி இருந்தால் மதிப்பு மிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறார். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேசத்துரோகிங்கிறார். அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய தேசத்துரோக குற்றத்தை எத்தனை தடவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. வேற எங்கள் அண்ணா என்கிற பெருந்தகை தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பானாங்கிறப்பல அவங்க ஆளுக தான் தவிட்டுக்கு வாங்கிட்டே இருக்கு ஒவ்வொரு தடவையும். கவனித்துக்கிறது அடிங்க. அதனால மதிப்புமிக்க நம்முடைய வாக்கை அநீதிக்கு எதிராக தூக்கணும். நல்ல ஆட்சி, நல்ல அரசியல் மலர்வதற்கு பாடுபடணும். நீங்கள்லாம் இந்த நாட்டின் நிர்வாக பணிக்கு தயாராகின்ற ஆகச் சிறந்தவர்கள். ஊழல் லஞ்சத்திற்கு நான் எதிராக இருப்பேன். ஒரு சகாயம் பத்தலை. நாம் ஒவ்வொருவரும் சகாயமாக மாறினால் நாடு மாறிடும். இவ்வளோதான் இங்கே இருக்கிறது.